நேற்று பலரின் கவனத்தை ஈர்த்த தலைப்பு கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியதுதான். இன்று எமது பதிவு கொழும்பு மாநகர சபையை பற்றியதாகும். நமக்கு தெரிந்த அரசியல் வரலாற்றில் கொழும்பு எப்பொழுதும் பச்சை நிறம். அதுதான் சாதாரண மக்களின் கருத்து. கொழும்பு மாநகர சபை ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்றுதான் கூறப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையின் வரலாற்றை நாம் கொஞ்சம் கவனித்தால் 1937ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபையின் முதல் இலங்கை மேயராக ரத்னசோதி சரவணமுத்து பதவியேற்றார். அதன் பின்னர் 1937ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை கொழும்பு மாநகர சபையில் பலர் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்ததுடன் 1946 முதல் 2 சந்தர்ப்பங்களை தவிர ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கொண்டிருந்தது. 1954ஆம் ஆண்டு லங்கா சமசமாஜ கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி எம் பெரேரா கொழும்பு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் 2006ஆம் ஆண்டு சுயேட்சை குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒய்ஸ் முகமது இம்தியாஸ் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் போது 2006ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபைக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை குழு வெற்றி பெற்றது. 1946ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் 72 வருடங்களாக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி வசம் இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் கூட 2010-2011ஆம் காலகட்டத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலிலும் கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி வரலாற்றை மீண்டும் எழுதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வெற்றியாகும். அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையின் 117 ஆசனங்களில் 48 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்றதுடன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்களை வென்றது. இதுவரை கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி 13 ஆசனங்களாக குறைந்ததும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் நமது நாட்டின் வணிக நகரமான கொழும்பு மாநகர சபையில் யார் அதிகாரத்தை பெறுவார்கள் என்பது ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் விவாத பொருளாக மாறியது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுக்கள் கொழும்பு மாநகர சபையில் தாங்கள் அதிகாரத்தை பெறுவோம் என்று தொடர்ந்தும் கூறி வந்தனர். அதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் செய்து ஒருபோதும் ஒன்று சேர மாட்டோம் என்று கூறிய அரசியல் எதிர்த்தரப்பினர் அனைவரையும் ஒன்றிணைக்க அவர்கள் முயன்றனர். இதன் பிரதிபலனாக ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, கதிரை சின்னத்தில் போட்டியிட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி, சர்வஜன அதிகாரம், முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரஸ், அதேபோன்று கடந்த தேர்தல்களில் தோல்வியடைந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தன. கூட்டு ஊடக சந்திப்புகளின் ஊடாக பொதுமக்களின் கருத்தை சிதைக்க முயற்சித்தனர். கொழும்பு மாநகர சபை, ஏனைய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளின் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றியிருந்தாலும் எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளுக்கும் அதைவிட அதிக ஆசனங்கள் உள்ளன என்றும், எனவே அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மீது கூடுதல் அதிகாரம் தமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் உருவாக்க முயன்றனர். ஆனால் இறுதியில் கொழும்பு மாநகர சபையின் 117 ஆசனங்களில் 61 உறுப்பினர்களின் நம்பிக்கையுடன் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றியதுடன் ராய்கெலி பல்தசார் மேயராக தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தி சுயேட்சை குழுக்களின் ஆதரவை பெற்றதுடன் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் வட்டாரங்கள் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளை வழிநடத்துவதில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கைகளாக இருந்தன. கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களில் மக்களின் அபிலாஷை ஒரு சிறந்த நாட்டையும் சிறந்த சமூகத்தையும் கட்டியெழுப்புவதாகும். அந்த இலக்கை நோக்கி செயல்படுவதற்காக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தையும் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளனர். ஜனநாயகத்தின் அடிப்படை பண்பு பெரும்பான்மையினரின் விருப்பமாகும். அந்த பெரும்பான்மையினரின் விருப்பத்தின்படி கொழும்பின் அதிகாரம் திசை காட்டிக்கே உள்ளது. வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் மற்றும் பொது மலசல கூடங்கள் மூலமும் மில்லியன் கணக்கான பணத்தை கொள்ளையிடும் நகர சபைகள் பிரதேச சபைகளுக்கு பதிலாக பொதுமக்களுக்கு மிகவும் நெருக்கமான அவர்களின் அன்றாட வாழ்வில் அவர்களுக்கு தேவையான சேவைகளை செயற்திறன் மிக்க வகையிலும் உடனடியாகவும் வழங்கும் நிறுவனமாக உள்ளூராட்சி மன்றங்களை மாற்றும் பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது.